என் குழந்தைய கண்டுபிடிக்கணும்டா. என்ன அவுத்து விடுங்க. ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்காவ? யாருன்னே எனக்கு தெரியாது. சொல்லுங்கடா, நீங்களாம் யாரு? அண்ணா, வந்ததுல இருந்து இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கு. மூச்சை நிறுத்திட்டுமா இல்ல கழுத்தை திரிகட்டுமா? இங்க எந்த கிரைமும் பண்ண வேண்டாம். இவளை எங்கேயாவது புறநகர் பக்கமா தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு துவச்சு எங்க ஹைவேல தூக்கி போட்டுவாங்க. போங்க. சரிங்க. என்னோட பழி வாங்குற படலத்தோட முதல் பலியே இவதான். அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு அதுவும் அந்த பின்கேட் வழியா கொண்டு வாங்க. ஐயா, அவ ரொம்ப கத்தனா? ஒன்னும் இல்ல, லேசா மயக்கத்திலேயே வச்சு கட் அவுத்து தூக்கிட்டு வாங்க. சரி போங்க. வாங்கடா. டேய், பார்த்து போங்கடா. பூமிகாவை காணும்னு அவ புருஷன் கொலை வரையில தேடிக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணுல படாம ஜாக்கிரதையா தூக்கிட்டு போங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். என்ன? சரிங்க. சரிண்ணா. குழந்தையும் கண்டுபிடிக்க முடியல, பூமிகாவையும் கண்டுபிடிக்க முடியல. எங்க போய் தேடுவேன்? சுத்தலாம் போல இருக்கு. மனசு தளரக்கூடாது. ஒன் கிவ் அப். நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். நிக்கிறான்டா. டேய், வண்டி நிறுத்துங்கடா. டேய், நீ வண்டி சீக்கிரமா ஓட்டுறா. வண்டா பக்கத்துல. டேய், பக்கத்துல வந்துட்டாடா, சீக்கிரம் போடா. டேய், நிறுத்துங்கடா. டேய், நீ வண்டா, சீக்கிரமா போடா. டேய், ஏன்டா வண்டி பண்ண? டேய், 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 டேய். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சொல்லடா. டேய், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்கடா. வாடா வாடா, வா வண்டியாரா, சீக்கிரம் போலாம்டா. டேய் சிவராம்,
இதெல்லாம் உன்னோட வேலை தானா? வரண்டா. சொல்லு சீனு. அண்ணே, NH-47ல 2 பஸ் நேருக்கு நேரா மோதிக்கிச்சு. அதுல பல பேர் இறந்துட்டாங்க. ஒரே பெண குவியல். அதுல பெணத்தோட பெணமா பூமிகாவையும் போட்டோம். ஓகேவாண்ணே? சபாஷ்டா சீனு, பக்காவா பண்ணிட்ட. சரி, யாரும் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பண்ணி தொலைக்கலையாங்க? என்னண்ணே, உங்க சிசியன் அப்படி பண்ணுவனா? டேய் சீனு, நான் உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். நீ என்ன பண்ற, உடனே நம்ம ஆட்களோட கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து சேரு. சரிங்கண்ணே, உடனே வந்துடும். டேய் ஏறா போலாம். டேய் சிவராமா, டேய் சிவராமா, எங்கடா இருக்க? டேய், உன்னை விட வயசுல பெரியவன், மரியாதையா பேச கத்துக்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? பூமிகா எங்கடா? எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. என்னது, பூமிகாவா? யாருடா அது? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீதான் என் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பார்த்தா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தெரியுது இல்ல? ஏன் உங்க ஊர்ல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இப்படிதான் இருக்குமா? ஏய், இது சிவராம் இடம், என்னோட கோட்டை. என்ன திமிரா? இவன் உன்னோட ஆள் தானே? உன் போட்டோவை ஸ்கிரீன் சேவர்ல வச்சிருக்கான் பாரு. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. நான் ஒரு விஐபிங்கிறதுனால என் கூட பல பேர் செல்ஃபி எடுத்திருக்காங்க. சிட்டில குறைஞ்சது 1,00,000 பேர் என் கூட போட்டோ எடுத்திருக்காங்க. எல்லாரும் என் ஆள்னா எப்படி? இங்க பாரு சிவராமா, என் பொறுமையை தேவையில்லாம சோதிக்காத. மரியாதை பூமிக்கு எங்க இருக்கான்னு சொல்லிடு. யாராவது காணாம போயிட்டான்னா தேடுறதுக்கு 2 இடம் தான் இருக்கு. ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு ஹாஸ்பிட்டல். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்ப. ஆனா ஹாஸ்பிட்டல்ல உன் பொண்டாட்டி நீ நிச்சயம் தேடி இருக்க மாட்டேன். ஏதோ அரசியல் புரசலா எனக்கு ஒரு தகவல் வந்தது. 2 பஸ் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பொண்ணுங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க. நீ ஒண்ணு அங்க போய் பாரு. டேய், என்னடா பேச்ச மாத்திக்கிட்டே இருக்க? நீ தானே என் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்க? சொல்றா, சொல்லல உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன கையோ, என்ன? நான் தான் உன் பொண்டாட்டியை கடத்தினேங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் தேடு. உன் குழந்தைய காணுங்கிற துக்கத்துல உன் பொண்டாட்டி பஸ்ல எங்கேயாவது அடிபட்டு செத்துருக்க போறான். ஓ சிவராம், இங்க பாரு, என் பூமிகாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். டேய், அதுக்கு நீ முதல்ல உயிரோடு இருந்தா தானே? போடா டேய், ஓ. வாங்க ஐயா, வாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அம்மாடி ரோஜா, அர்ச்சனா கிட்ட சொல்லி ஜோசியர் வந்திருக்காருன்னு. சரிங்க அத்தை. சீக்கிரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. உங்க பேர் என்ன? கவி காளிதாஸ். எத்தனை வருஷமா ஜோசியம் பாக்குறீங்க? என் முப்பாட்டன், பாட்டன், தகப்பன்னு வழி வழியா ஜோசியம் பார்க்கிற பரம்பரை. ரோஜா, அந்த ஜாதகத்தை எடுத்துக்கோ. சரி, கொடு. இந்தாங்க.
ஓம் நமச்சிவாய. கலெக்டர் அம்மா என்ன சோதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி ஆகட்டும். இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியுது. இந்த ஜாதகத்துக்கு நான் ஏற்கனவே பலன் சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகக்காரர் இவரோட மனைவியை பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. அப்படி சேர்ந்திருந்தா அவருடைய மனைவி உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே பலன் சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகக்காரர் பேரு சரத் நாராயணன். இவங்க மனைவி பேரு சக்தி. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, என்னோட சகோதரி. சரத்தும் சக்தியும் பிரிஞ்சிருக்கணும்னு ஜாதகம் சொல்லுச்சா இல்ல வேற யாராவது உங்களை அப்படி சொல்ல சொன்னாங்களா? மேடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. யாரோட தூண்டுதல் பேர்லயும் நான் ஜோசியம் பார்க்கறதில்ல. ஜோதிட சாஸ்திரப்படி விதி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜாதகம் கணிச்சதை அப்படியே சொல்லிடுவேன். இந்த ஜாதகப்படி சரத்தும் சக்தியும் பிரிஞ்சிருக்கணுங்கிறது ஜோதிட விதி. உங்க விதியை நம்ப நான் தயாரா இல்ல. மேடம், விதியை நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம். தெய்வம்னு நம்புறவங்களுக்கு தெய்வம், கல்லுன்னு நம்புறவங்களுக்கு கல்லு. அதே மாதிரி தான் ஜோதிடமும். அது விதியை தீர்மானிக்கிற ஒரு சக்தி. இல்ல, விதியை மதியால வெல்லணும்னு நினைக்கிறவனா உங்க ஜோசியத்தால ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு தெரியுமா உங்களுக்கு? நல்லா வாழ வேண்டிய ஒரு கணவன் மனைவிய இப்படி பிரிச்சு விட்டுட்டீங்களே. நீங்க கத்துக்கிட்ட ஜோதிட சாஸ்திரம் இதுக்குதான் உதவுதா? சாஸ்திரமா இருந்தாலும் சரி, சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை தரலனா அது எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. மேடம், மக்கள் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன தேடி வராங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதுல நன்மை இருக்குன்னு நம்பித்தான் அவங்களுக்கு பலன் சொல்றேன். அந்த அடிப்படையில தான் சரத்தும் சக்தியும் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அப்பதான் சக்தி உயிருக்கு ஆபத்து இல்லை. அண்ணி, இவர் சொல்றதெல்லாம் காமெடியா இருக்கு. இவர் சொல்றத போய் நம்பிக்கிட்டேன். சும்மா இரு. இதோ பாருமா, நான் சவாலா சொல்றேன். உன்னோட ஜாதகத்தை என்கிட்ட கொடு, அதுக்கு நான் பலன் சொல்றேன். அது நடக்கலன்னா என்னன்னு கேளு. இந்த சவாலை ஏத்துக்கிறியா? உங்க சவால நான் ஏத்துக்கிறேன். என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க. அத்தை, என்னோட ஜாதகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுங்க. இந்த ரக இதை அவர்கிட்ட கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. இந்தாங்க. கலெக்டர் மேடத்துக்கு சமீபத்துல நடக்க போற ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எதையும் நான் பளிச்சுன்னு சொல்லித்தான் பழக்கம். ஒரு கசப்பான சம்பவம் நடக்க போகுது, சொல்லட்டுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இன்னும் ஒரு மாசத்துல நீங்க ஒரு பேரிழப்ப சந்திக்க வேண்டியது வரும். ஜோசியரே, சும்மா பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்காதீங்க. அதான் அண்ணி உங்க சவாலை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. சும்மா பயமுறுத்திட்டு இருக்காம நேரா விஷயத்துக்கு வாங்க. உங்க பொய்யான பேச்செல்லாம் எங்க அண்ணி கிட்ட எடுபடாது. ரோஜா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஜோசியரே, ஏதாவது கெட்ட விஷயமா சொல்லிடாதீங்க, எங்களால தாங்கிக்க முடியாது. அத்தை, அவர் எது வேணாலும் சொல்லட்டும், அத நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு ரெட்ட குழந்தைகளா இருக்கும். 2 குழந்தைகளையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. ஜோசியரே, என்ன சொல்றீங்க? குழந்தைகளை பிரிச்சிருவாங்களா? யார் பிரிச்சிருவாங்க? பிரிச்சிருவாங்களா? தூக்கிடுவாங்க. ஜோசியரே, எங்க அண்ணி ஒரு கலெக்டர். அவங்க குழந்தைங்களை தூக்குறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? இருக்குமா? கிரகத்துக்கு இருக்கு, அது தூக்கிடும். இத நான் சவாலாவே சொல்றேன். சரி, உங்க சவால நான் ஏத்துக்கிறேன். மகிழ்ச்சி கலெக்டர் மேடம், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஐயோ,
குழந்தைக்கு ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தீபா கிட்ட விஷயத்த சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் காணுமே. நேரம் ஆக ஆக ஜுரம் வேற ஜாஸ்தி ஆயிட்டே போகுதே. அச்சோ, உஷா, என்னடி ஆச்சு குழந்தைக்கு இப்படி சொல்லுது? 1 மணி நேரமா குழந்தைக்கு சிவியரா ஜுரம் அடிச்சிட்டே இருக்குது தெரியுமா தீபா? நான் உனக்கு எப்போ ஃபோன் பண்ண, நீ எப்போ வர? வர வழியில டிராபிக் டி, நான் என்ன பண்றது? சரி அதை விடு. குழந்தைக்கு ஜுரம் எப்படி வந்துச்சு? நீனும் குழந்தை தண்ணியில நனைய விட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை என்கிட்ட பத்திரமா தான் இருந்தது. நேத்து குழந்தை தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நீ மிரட்டினல, அதுல இருந்து குழந்தை ரொம்ப பயந்து இப்ப ஜுரமே வந்துருச்சு. சரி அதை விடு. இப்ப என்ன பண்ணலாம்? நீ வரும்போது மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் காட்டணும், ஜுரத்துக்கு சிரப்பும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல தீபா. காட்டனை தண்ணியில நினைச்சு நெத்தியில போட்டு விட்டு ஜுரத்துக்கு 1 முடி சிரப் ஊத்தி விட்டு இருந்தா போதும், ஜுரம் விட்டுருக்கும். உஷா, நீ என்ன நினைச்சு இந்த ஐடியா கொடுத்துட்டு இருக்க? இது குழந்தை இல்லடி, என்னோட எதிர்காலம். இந்த குழந்தைய வச்சுதான் ஷரத்தை நான் என் வழிக்கு கொண்டு வர போறேன். ஷரத்தோட சேர்ந்து நான் வாழ போறேன். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைய வச்சு நான் எவ்வளவு பிளான் வச்சிருக்கேன் தெரியுமா? குழந்தைக்கு எந்த விதத்திலயும் ஆபத்து வரக்கூடாது. குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், புரியுதா? அதனால குழந்தைய ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். தீபா, தேவிகாவை வெளியில கூட்டிட்டு போகும்போது யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? பேசாம மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி கொடுத்துடலாம். புரியாம பேசாத உஷா. குழந்தை அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு குல்லா போட்டுக்கலாம். போய் முதல்ல கொண்டு வா. சரி போ. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். சிஸ்டர், இங்க அடையாளம் தெரியாத யாராவது பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், அடையாளம் தெரியாதபடி முகமேல ரத்த காயத்தோட ஒரு லேடி பேஷண்ட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பப்ளிக் அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அவங்கள பார்க்கலாமா? வாங்க காட்டுறேன். சார், நீங்க தேடி வந்த பேஷண்ட் இவங்களா பாருங்க. இல்ல, அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. நீங்க கொஞ்சம் மாஸ்க் ரிமூவ் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ்? சரிங்க சார். இவங்க தானே சார்? இல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். குழந்தைக்கு ஒரு 1 ஹவரா சிவியர் ஃபீவரா இருக்கு. பீடியாட்ரிக் டாக்டர் யாராவது இருக்காங்களா? டாக்டர் குழந்தை வேலாயுதம் சார் இருக்காங்க, பாக்குறீங்களா? இப்போ உடனே பார்க்க முடியுமா? உடனே பார்க்கலாம் மேடம். ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல திரும்பி அங்க இருக்கிற பிளாக்ல போய் உட்காருங்க. ஓகே மேடம். ஓகே. இங்கேதான். சிஸ்டர், டாக்டர் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க, கேட்டுட்டு கூப்பிடுறேன். ஏய், என்னடி ஆச்சு? அங்க நிக்கிறாரே உயரமா ஒருத்தர், அவர்தான் டாக்டர் மதன், இந்த குழந்தையோட அப்பா.
வேற யாராவது பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட 6 பேரும் இங்க தான் சார் கொண்டு வந்திருக்காங்க. ஓ சரி, அவங்கள நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன், உலகம் தாண்டி பார்த்தேன், உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி. கவிதை பாடி பார்த்தேன், கதகளி ஆடி பார்த்தேன், அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி. அஞ்சல நான் உனக்கு எஞ்சிற